ஹலோ ஆர்மி அன்யங்டா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட் நேம் மை சீக்ரெட் க்ரஷ் மை சீனியர். சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாய் தான் பேக் போட்டுட்டு கையில் புக்ஸ்லாம் வச்சுட்டு அச்சோ பூச்சி பூச்சி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடி வராரு. ஆமாங்க, அந்த பாய் வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான் பேக் போட்டுட்டு ஐயோ பூச்சி பூச்சி இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் டெய்லி நம்ம லேட்டாக தான் போகிறோம், இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு நினச்சோம், இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வராரு. போயிட்டு அவரோட ப்ளேஸ்லேயே உட்காராரு. அப்போது ஜாக்சன் வந்து என்னடா மச்சான் இன்றைக்கும் லேட்டா? ஆமாம் ஜாக்ஸா, இன்றைக்கும் லேட்டு மச்சான், இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன், இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு மச்சான். சரி விடு மச்சான், இன்னி நம்ம சீக்கிரமாக வந்ததான் சரித்திரம் இருக்குது. சரி அதை விடு, என்ன இன்னைக்கு காலேஜில் யாருமே இல்லை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரையுமே காணோம், எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜாக்சன், ஏய் மச்சான் உனக்கு தெரியாதாடா, அதான் இன்றைக்கி நம்ம மேட்ச் இருக்குல்ல, அதுதான் எல்லாம் கிரவுண்டில் இருக்காளுங்க, சரி வா நாமளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. கிரவுண்டு போனதும் எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் கிரவுண்டில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஜி-ட்ராகன் டீம் வந்துட்டாங்க. அந்த பக்கம் டீமுக்கு ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பர்சனோட என்ட்ரியும் கொடுக்குறாரு. அவரோட ஜெர்சி போட்டு ஸ்வெட்டிங் ஹேரோட வந்து நிற்கிறாரு. அவர் பார்த்து எல்லோரும் ஜேகே ஜேகே ஜேகேன்னு சிரப் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ இந்த பக்கம் ஜி-ட்ராகன் டீம், இந்த பக்கம் ஜேகே டீம். ஸோ 2 டீமுக்கும் தான் இப்போ மேட்ச் இருக்குது, ஃபுட்பால் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகி கேம்லாம் போயிட்டு இருக்குது. அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் டீமும் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, இந்த பக்கம் டீமும் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் ஜி-ட்ராகன் டீம் வந்து 1 கோல் போட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேகே டீமும் இன்னொரு கோல் போட்டுறாங்க. ஸோ அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஜி-ட்ராகன் டீம் வந்து 2 கோல் போட்டுறாங்க அண்ட் ஜேகே டீமும் 2 கோல் போட்டுறாங்க. ஸோ 2 பேருமே இப்போ ஈக்குவலாக இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நர்வஸாக, எந்த டீம் ஜெயிக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும் ஷேர் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜேகே டீமும் ஒரு கோல் போட்டுறாங்க. ஜேகே டீம் வின் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகேவை தூக்கி சுற்றிட்டு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேட்ச்லாம் எண்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஜேகே வந்து ஜெர்சிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சிங் ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருக்காங்க. ஏதோ பேக்கில் இருந்து பார்க்குறாரு, யாருன்னு தெரியல. கிட்ட போய் பார்த்தா அது நம்மகிட்டே அப்படியே பார்த்துட்டு அச்சோ மாட்டிக்கிட்டோமா, சீனியர் ஹேய் ஒரு நிமிஷம் நில்லு, என்ன பண்ணுற, ஐயோ என்னை விடுங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணும், ஒரு நிமிஷம் நில்லுடா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, அது ஒன்றும் பண்ணலை, என்னை விடுங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணும், ஒரு நிமிஷம் நில்லுடா, என்ன எடுத்துகிட்டு இருந்தேன், அது ஒன்றும் இல்லை, டேய் நில்லுடா, எதுக்கு இவ்வளோ பயப்படுற, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. வாலில் பின் பண்ணிட்டு என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்த, அது ஒன்றும் இல்லை சீனியர், அது ஒன்றும் இல்லை, என்ன ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகிற, காம் டவுன், கொஞ்சம் கூலாக பேசுடா, என்னாச்சு, அது ஒன்றும் இல்லை சீனியர், எனக்கு டைம் ஆகிடுச்சு, என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்கு இவ்வளோ பயப்படுற, கொஞ்சம் நின்று ஒழுங்காக பதில் சொல்லு, எதுக்கு இங்கே வந்த, அது ஒன்றும் இல்லை சீனியர், அது ஒன்றும் இல்லை, சரி ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஏன் என்னை இப்படி பார்க்குற, நான் இந்த 1 மந்த்தாகவே நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் என்ன அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்க்குற, அது சொல்லுடா, என்ன ஒன்று பிடிச்சிருக்கா, ஐயோ இல்லையே, அப்படிலாம் இல்லையே, நான் சும்மா தான் பார்த்தேன், எது நீ அதுக்கு எதுக்குடா என்னை அப்படியே போகிற வரப்போல்லாம் அப்படி பார்க்குற, அது இல்லை என் பார்வையே அப்படி தான், அதுதான் நம்பிட்டேன், நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா, இல்லை சீனியர், நான் நார்மலாக தான் பார்த்தேன், சரி நார்மலாக தான் பார்த்தேன், இப்போ எதுக்கு இங்கே வந்துருங்க, அது ஒன்றும் இல்லை, சொல்கிறா, இல்லை சரி ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நானா அப்படிலாம் இல்லையே, டேய் இன்னும் க்யூட் தெரியுமா, நீ ஐஸ் அண்ட் நோஸ் அண்ட் சீக்ஸ் அண்ட் லிப்ஸ் இருக்கே, ஸ்ட்ராபெரி லிப்ஸ்டா, இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸை ஜேகே நான் விடுங்க, நில்றா ஒரு நிமிஷம் நில்றா, ஜேகே ப்ளீஸ் நான் விடுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு ஜேகே நான் விடுங்க, ஜேகே என்ன பண்ணுறீங்க என்ன விடுங்க,
ஜிக்கே ஜிக்கே என்ன பண்ணுறீங்க? ஏய் ஒரு நிமிஷம் நில்றா, ஆடாமல் நில்றா. ஜிக்கே நான் விடுங்க ஜிக்கே. டிடி ஒரு நிமிஷம் நில்றா. ஜிக்கே நான் விடுங்க, ஜிக்கே நான் விடுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்புறம் போக போக அவரும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிட்டி ஏன்னா இப்படி இருக்கு. அப்படியே ஜேகே கிஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேவோட ஷர்ட்டில் உள்ள ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட் அண்ட் ஆப்ஸ்லாம் ஒரு மாதிரி தடவுறாரு. டே ஜங்குக்கா 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 டே 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 ஒரு நிமிஷம் டே. ஜங்குக்கா ஜங்குக்கா என்னை விடுங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும். ஜங்குக்கா ஜங்குக்கா என்னை விடுங்க, ஜங்குக்கா என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகேவை புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. டே வேகமாக ஓடி வந்து அவரோட பிளேஸில் உட்காராரு. ஜாக்சன் வந்து என்ன மச்சான், என்ன எங்கே போய்ட்டு வர, இவ்வளோ மூச்சு வாங்க ஓடி வர? இல்லை மச்சான் நார்மலாக தான் இருக்க. இல்லையே நல்லா தான் இருக்க. டே இப்படி மூச்சு வாங்குறப்பவே தெரில, எங்கேயோ போயிட்டு வந்திருக்க. இல்லை மச்சான் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன். டே ஏதோ இருக்குடா சொல்லுடா. ஒன்றும் இல்லை மச்சான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? அப்புறம் அதுக்கு எதுக்குடா இவ்வளோ செட் ஆகுது? ஏதோ பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. இல்லையே அப்படியா இருக்கு? ஆமாம் உன் லிப்ஸு அப்படி தானே இருக்குது. இந்தா நீ வேணால் கண்ணாடியில் பாரு, உன் லிப்ஸில் கொஞ்சம் பைட் பண்ண மாதிரி கூட இருக்கே பாரு அப்படின்ட்டு கண்ணாடியில் காட்டுறாரு. அப்படியே அந்த மிரரை வாங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா லைட்டாக பைட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே இந்த பொறுக்கி பையன் பண்ண வேலை என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. டே என்ன மச்சான் பண்ண, என்ன வேலை பார்த்துட்டு வந்துருக்க, இப்படி ஷைலாம் ஆகுறியடா, என்னடா ஆச்சு? இல்லை மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே. டே ஏதோ நடக்குது. இல்லை மச்சான் இல்லை இல்லையே இல்லையே. டே என்னடா பண்ண, ஃப்ராட் வேலைடா பண்ண சொல்கிறா. ஒன்றும் இல்லை மச்சான், அது போகிறப்போ செவத்தில் இடிச்சுக்கிட்டேன். இடிச்சது இப்படி பைட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேயே மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. நீ இன்னொரு டைம்லாம் குத்த வேணாண்ணா. இல்லை மச்சான் டே உன்னை பற்றி எனக்கு தெரியாதுடா, எங்கடா போயிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லையே. டே நடிக்காதுடா, அது அந்த என்னுடைய சீனியர் க்ரஷ் இருக்கார்ல அவர் தான் மச்சான். என்ன பண்ணடா? அது அவர் கூட கிஸ் பண்ணிட்டு வந்துட்டா. டே மாமா என்ன வேலைடா பார்த்துட்டு வந்திருக்க, கிஸ்ஸிட்டு வந்திருக்கடா. டே அது தெரியாமல் பண்ணிட்டேன்டா. சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஜேகே அப்படியே அவரோட ஜெர்சிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வராரு. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. அங்கே ஜிமின்ஷி பார்த்துட்டு டே மச்சான் ஜங்குக்கா என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வர? ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. டே ஜங்குக்கா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்ன ஃப்ராடு வேலை பண்ண? அவன் என்னடா நான் தலை தெறிக்க ஓடுறா, நீ என்னடா ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வர? என்ன நடக்குது இங்கே? அது ஒன்றும் இல்லை மச்சான், வா மச்சான் நம்ம போகலாம், அதான் நீ கண்டுக்காத, வா மச்சான் போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டே ஜங்குக்கா என்ன பண்ண சொல்லு? அது மச்சான் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறாரு, ஷையாக சிரிக்கிறாரு. டே என்ன இலவுடா பண்ணுற நீ, எந்த இலவுனா பண்ணித்தோல, எந்த கருமனா பண்ணித்தோல, தயவு செஞ்சு ஷை மட்டும் ஆகாத மச்சான், பார்க்கவே சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறாரு. ஜிமின் ஜேகே பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு. ஜிமினா நில்லு ஜிமினா, என் கையில் மட்டும் நீ மாட்டின, நில்லு ஜிமினா அப்படின்ட்டு ஓடுறாரு பின்னாடியே. ஜிமின் போடா நின்னா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஜேகேவும் அப்படியே பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு. ஸோ கிளாஸ்லாம் முடியுது, காலேஜ் முடியுது, எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நைட் ஆகுது. நம்ம அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஜேகே கூட கிஸ் பண்ணதை நினச்சிட்டு அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அச்சோ இந்த பொறுக்கி பையன் இருக்கே இனி இப்படி மாற்றிடுச்சு சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிமான்னு சிரிச்சிட்டே பெட்டில் அப்படியே புரண்டுட்டு இருக்காரு தூங்காமல்.
டைம் பார்த்தா டைம் 11 ஆகிடுச்சு. அச்சச்சோ போச்சு, டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு வேறு காலேஜ் இருக்குது. இந்த பொறுக்கி பையனை நினச்சா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தூங்கிட்டே இருக்காரு. ஒரு ½ அன் ஹவரில் அவருக்கு ஏதோ டச் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவர் யாரோ டச் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்திலே எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே நீங்களா அப்படின்ட்டு கத்த போகிறாரு. அதுக்குள்ளே டேயோட மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசாத அப்படின்றாரு. ஓகே ஜேகே, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜேகே போங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்னை கொன்னுடுவாங்க, போங்க ஜேகே அப்படின்றாரு. ஜேகே உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன். ஜேகே ப்ளீஸ் போங்க, என் அம்மா மட்டும் பார்த்தாங்க என்னை கொன்னுடுவாங்க, ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். இருடா ஒரு நிமிஷம் பேசாதடா, இருடா ஜேகே ப்ளீஸ் போங்க ஜேகே, எங்கள் அம்மா பார்த்து திட்டுவாங்க. சரி இரு, எனக்கு ஒரு நம்ம கிஸ் பண்ணோம்ல அதே ஞாபகமாகவே இருக்கு. இப்போ ஒரு கிஸ் பண்ண நான் போயிடுறேன். அச்சோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாளைக்கு காலேஜ் வாங்க, நாளைக்கு காலேஜில் தரேன் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது எனக்கு இப்போவே வேணும்? இனி இப்போ தந்தால் தான் நான் போவேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோங்க ஜேகே, எங்கள் அம்மா பார்த்து திட்டுவாங்க ஜேகே, போங்க ஜேகே, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம், காலேஜில் தரேன் போங்க அப்படின்றாரு. இல்லை நீ கொடுத்தா தான் நான் போவேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோங்க ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, நான் நாளைக்கு தரேன் காலேஜில், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து போங்க ஜேகே அப்படின்றாரு. அங்கே ஸ்டெப்ஸில் யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜேகே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது, சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்காரு. டே என்ன இன்னும் தூங்கலையா? லைட்லாம் எரியுது, இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா, இதோ வாஷ்ரூம் போக எழுந்தேன், அதான். ஓகே டைம் பாரு 12 ஆகுது, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமாக தூங்கு அப்படின்றாரு. சரிப்பா, இதோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுறாரு. அப்பா லைட்லாம் ஆஃப் ஆனதை பார்த்துட்டு போயிடுறாரு. அப்போ போனதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐயோ தப்பிச்சோம் ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி புரிஞ்சுக்கோங்க ஜிக்கி, போங்க, நாளைக்கு காலேஜ் மீட் பண்ணுவோம்ல, காலேஜில் தரேன், ப்ளீஸ் ஜிக்கி போங்க அப்படின்றாரு. ஜேகே முடியாது, இப்போ நீ கொடுத்தாதான் நான் போவேன், இல்லை போக மாட்டேன். ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி புரிஞ்சுக்கோங்க ஜிக்கி, முடியாது, நீ கொடுத்தாதான் நான் போவேன். இப்போ என்ன உங்களுக்கு கிஸ் தானே, இருங்க தரேன், காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ண? கிஸ் பண்ண, இதெல்லாம் உங்கள் ஊரில் கிஸ்ஸா? இப்படிலாம் இல்லை, நான் மார்னிங் கொடுத்தல அந்த மாதிரி வேணும் எனக்கு, போங்க சிக்கி, நான் காலேஜில் தரேன், எனக்கு இப்போது வேணும் அப்படின்றாரு. சிக்கி ப்ளீஸ் சிக்கி போங்க சிக்கி, நான் காலேஜில் பார்க்குறேன், நான் காலேஜில் தரேன். சிக்கி ப்ளீஸ் சிக்கி புரிஞ்சுக்கோங்க சிக்கி, போங்க சிக்கி, அதான் இப்போ கொடுத்தல, அப்புறம் என்ன? இதெல்லாம் கிஸ்ஸுன்னு சொல்லாதடா, இது ஒன்றும் கிஸ்ஸு இல்லை, நான் மார்னிங் கொடுத்தல நச்சுன்னு ஒன்று, அந்த மாதிரி வேணும் எனக்கு, நீ கொடு, நான் போகிறேன். ஐயோ இந்த பொறுக்கி பையனை வச்சுட்டு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. டே என்ன சொன்ன சொல்லு. ஒன்றும் சொல்லியே, பொறுக்கின்னு தானே சொன்னேன். ஆமாம் பொறுக்கி தான். யார் நானா? ஆமாம் பொறுக்கி தான் நீ. அப்படியா? பொறுக்கி என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா உனக்கு? தெரியுமே, பொறுக்கிற வேலை தானே பார்க்கும், நீயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்க. இப்படி 12 வந்து எனக்கு கிஸ்ஸு வேணும்னு நிற்கிறியே, நீ பொறுக்கி தானே, போடா பொறுக்கி பயிலே. சரி, நான் பொறுக்கி தானே, பொறுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவி பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொறுக்கி விட்டுறா, மெதுவாடா வலிக்குதுடா, ஐயோ பொறுக்கி விட்டுடா, நீ தானே சொன்ன பொறுக்கின்னு. ஆமாம் பொறுக்கி தானே, பொறுக்கிற வேலை பண்ணுறேன். சிக்கி விட்டு சிக்கி, சங்கக்கா விட்டுறா, சிக்கி விட்டு.
ஜங்குக்கா ஜங்குக்கா விடு ஜங்குக்கா. யாருன்னா வந்துட்டா என்ன ஆகுறது? யாருன்னா பார்த்துட்டா என்ன ஆகும்? சிக்கி ப்ளீஸ் சிக்கி போங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சிக்கி விடுங்க விடுங்க சிக்கி. ஜங்கு நிறுத்து நிறுத்து ப்ளீஸ். சிக்கி விடுங்க சிக்கி. சிக்கி நிறுத்துங்க சிக்கி ப்ளீஸ். சிக்கி புரிஞ்சுக்கோங்க சிக்கி ப்ளீஸ். ஜிக்கி அப்படின்ட்டு சிட்டே ஜேகேவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஜிக்கி அதான் தந்துட்டேன்ல போங்க, டைம் ஆகிடுச்சு போங்க, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். சரி ஓகேட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் கோவமாக ஜேகே ஜன்னல் வழியாக குதிச்சு போயிடுறாரு. டேக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இந்த பையனுக்கு? இந்த பொறுக்கி ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு போகுது? என்னாச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. மார்னிங் ஆகுது. மார்னிங் எப்பவும் போல் கிளாஸ் கிளம்பி போகிறாரு. காலேஜுக்கு போகிறாரு. அங்கே ஜாக்சன், டேய் மச்சான் சொல்லு மச்சான் வந்துட்டியடா. வந்துட்டேன் மச்சான். என்ன இனி என்ன எப்பவும் இல்லாமல் இனி என்ன பேசு, இவ்வளோ பிரைட்டாரு அப்படியாரு? என்ன சொல்கிற? ஆமாம் மச்சான். என்ன என்ன போட்டா எனக்கு? என்ன எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டியா என்ன? சி இல்லைடா. அப்புறம் ஏன் ஃபுல் சீக்ஸ்லாம் பிங்காக இருக்குது? ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வந்துருங்க. இல்லையே எப்பவும் போல தான் இருக்கு. டேய் நான் நைட்டு என்ன நடந்தா என்ன? இல்லையே மச்சான். டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? என்ன நைட்டு ட்ரீமில் வந்தானா? ட்ரீம்லையா? ட்ரீமில் இல்லை நேர்லே வந்தான். அப்படியா? டே எப்பட்றா? அது நேற்று நைட்டு 12 o'clock. ஆமாண்டா 12 o'clock வந்தா. என்ன பண்ணீங்க? கிஸ் வச்சிங்களா? ஆமாம் அப்படின்ட்டு ஷையாக சொல்கிறாரு. ஐயோ டேய் வர வர உங்கள் போக்கே சரியில்லை. என்ன நடக்குதோ? பாவம்டா நாங்களாம் சிங்கிள்ஸ், பாவத்தை கொட்டிக்காதீங்க. இப்படி நைட்டு மீட் பண்ணுறது காலேஜில் மீட் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டா நாங்களாம் எங்கடா போகிறது? நடத்து மச்சான், நீ நடத்து மச்சான், நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே போகிறாங்க. சரி வா மச்சான் கேண்டீன் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கேண்டீன் போகிறாங்க. டே அண்ட் ஜாக்சன் 2 பேருமே பேசிகிட்டே கேண்டீன் போகிறாங்க. அப்போது டே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லாம் பிக் ஆகுது. ஆப்போசிட்டில் ஜேகே ஒரு கேர்ளை ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. டேக்கு செம்மையாக கோவம் வருது. அவரோட ஐஸ்லாம் ரெட் ஆகுது. அப்படியே போயிட்டு அந்த கேர்ளை பிடிச்சி இழுத்து அந்த கேர்ளோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, ஏய் என்ன பண்ணுற? அவன் ஏன் ஆள், ஹிஸ் மைண்ட், ஓகே புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இவனை யாராச்சும் டச் பண்ணுறது, இந்த ஹக் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான். டச் பண்ண ஹேண்ட்ஸும் இருக்காது, ஹக் பண்ண நீங்களும் இருக்க மாட்டீங்க, கொன்னுடுவேன். அந்த கேர்ள் டிவியை பார்க்குறா. என்ன என்ன பார்க்குற? மூடிட்டு கிளம்பு அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகேவை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஜேகே டேவை வியடாக பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் டே இவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அதான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏய் என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க? வாடா பொறுக்கி பையில உனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஏய் இதுக்கப்புறம் இவன் பக்கம் யாருன்னா வந்தீங்க அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வாலில் பெயிண்ட் பண்ணிட்டு, டே பொறுக்கி பையில இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுற? அவள் தான் வந்து ஹக் பண்ணிட்டு நிற்கிறான்னா நீயும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற. பொறுக்கி பையிலே இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன அப்படியே விட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு முறைச்சிட்டே கேட்குறாரு. ஹோ அதுக்கு தான் சார் நேற்று கோவமாக எதுவுமே சொல்லாமல் வந்தீங்களா? அப்படி விட்டு போகணுன்னு மட்டும் நினச்ச அவனை கொன்னுடுவேன் அப்படின்றாரு. ஜேகே டேவை கிட்ட இழுத்துட்டு, ஏன் என் பேபி இவ்வளோ கோவப்படுறீங்க? காம் டவுன். என்னாச்சு? என்னாச்சா? என்னடா அவள் தான் உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கானா, நீயும் அவளை எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க? பேபி சில். என்னாச்சு? அவள் தான் ஹக் பண்ணிட்டுருக்கானா நீயும் அந்த மாதிரி விட்டுட்டே இருக்க, எதுவுமே கேட்கல? சரி சரி சில் சில் சில். சரி இங்கே வா ஹக் பண்ணிக்கோ வா அப்படின்ட்டு ஹக் பண்ணுறாரு. சரி நேற்று ஏன் சொல்லாமல் போன? அது பின்ன நான் மட்டும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாமல் ப்ளீஸ் விட்டுருங்கன்னு. அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். யார் சொன்னா எனக்கு பிடிக்கலன்னு? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐ லவ் யூ ஜிக்கி.
ஐ லவ் யூ ஜேகே. இந்த லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் உன்னை க்ரேஸாக லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ லாட்ஸ் ஜேகே. லவ் யூ ஜங்குகா. கல்வாயே கல்வானே காதல் செய்யாமல் கண்ணும் என் நெஞ்சும் என் பேச்சை கேட்காதே. காதல் மெய் காதல் அது பட்டு போகாதே. காற்று நம் பூமி தன்னை விட்டு போகாதே. ஆகாயம் இடம் மாறி போனால் போகட்டும். ஆனால் நீ மனம் மாறி போகக்கூடாதே. ஹே மஞ்சள் தாமரையே என் உச்சத் தாரகையே. கடல் மண்ணாய் போனாலும் நம் காதல் மாறாதே. ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஜேகே டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லவ் யூ டே. லவ் யூ லாட்ஸ் டே. லவ் யூ ஜங்குகா. லவ் யூ. லவ் யூ டே. லவ் யூ ஜங்குகா. லவ் யூ டே. லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜேகே டேவை பார்த்து, டே எடுத்துக்கட்டுமா? ஜங்குகா, என் பாடி ஃபுல் உனக்கு உனக்கு மட்டும்தான். நீ உனக்கு வேணும்னா என்னை கேட்க தேவையில்ல, நீயே எடுத்துக்கோ. உன் கனவுல மட்டும் இல்ல, நிஜத்துல நான் இருக்கேன், எப்போ இருப்பேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா. பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்கள் போனா என்ன போகாத உன்னோட பாசம். என் உச்சி முற பாதம் வரை என் புருஷாச்சு. அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.